பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஸ்ரீநகர் மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் ஒன்றாக இணைந்தால் பயங்கரவாதிகளின் முயற்சியை வீழ்த்த முடியும் என்றார். Everybody to know that the whole nation is standing together as one. We had a meeting yesterday with the government and the united opposition condemned this action and said that we are there to support whatever action the government wants to take. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து அனந்த்நாக் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தெற்கு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். நாட்டை உலுக்கிய இந்த கொடூர சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீவிரவாத தாக்குதல் அதிக அளவில் நடைபெறும் அனந்த்நாக் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் போலீசார், ராணுவம் மற்றும் துணை ராணுவம் மற்ற பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்றிணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் சந்தேகத்திற்கிடமான இடங்களிலும் பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சட்டவிரோத ஊடுருவல்களுக்கு துணை போகக்கூடிய மற்றும் சந்தேகிக்கும் நபர்கள் குறித்து பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் இரு நாடுகளின் ராணுவ பலம் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடைய ராணுவ பலம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சர்வதேச அளவில் குளோபல் ஃபயர் பவர் 2025 இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த பட்டியலின் அடிப்படையில் இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் 4வது இடம் ராணுவ பலத்தில், பாகிஸ்தானுக்கு 12வது இடம். 9வது இடத்திலிருந்து சமீபத்தில் இது 12வது இடத்திற்கு பாகிஸ்தான் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு 6.8 லட்சம் கோடி ரூபாய் நிதி என்பது பாதுகாப்பிற்காக ஒதுக்கீடு செய்யப்படுது. இது சர்வதேச அளவில் 4வது இடமாக அதிகமான பட்ஜெட் ஒதுக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் 4வது இடத்துல இருக்கு இந்தியா. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2.28 லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்புக்காக நிதி ஒதுக்குறாங்க. இது 30க்கும் மேலான இடமாக அந்த தரவரிசையில இருக்கு. அதே மாதிரி அணு ஆயுதங்கள் இது முக்கியமான ஒரு பலமாக பார்க்கப்படுது. அது இந்தியா 180 இருக்கு. இந்தியா கிட்ட அணு ஆயுதங்கள், பாகிஸ்தான் கிட்ட 170 இருக்கு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் அதிகமான அணு ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க. ஆனா இந்தியா இப்போ அதை விட அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ராணுவ வீரர்கள் அப்படின்ற அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது இந்தியா கிட்ட 14.55 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 6.54 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதே மாதிரி துணை ராணுவ வீரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா கிட்ட 25.27 லட்சம் துணை ராணுவ படை வீரர்கள் இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் தான். ரொம்ப அதிகமான வித்தியாசம் இருக்கிறத இங்க பார்க்க முடியுது. அடுத்ததாக விமானங்கள், போர் விமானங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா கிட்ட 2229 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 1399 இருக்கு. அடுத்ததா இந்த விமானப்படையிலே இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜெட் விமானங்களோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட 513 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 328 இருக்கு அப்படின்னா அந்த பட்டியல்ல தகவல் சொல்லப்படுது. அடுத்ததாக ஹெலிகாப்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 899 இந்தியா கிட்ட இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 373 இருக்கு. இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்துலயுமே இந்தியா கிட்ட தான் அதிகமான பலம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. டேங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தரை வழியான தாக்குதல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இது. இதுல இந்தியா கிட்ட 4201 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 2627 இருக்கு. அதே மாதிரி இந்த தரைவழி தாக்குதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வசதியில மட்டும் இந்தியா கிட்ட 264 தான் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 600 இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆர்ட்டிலரி பவர் வெஹிக்கிள்னு சொல்லப்படுறதுலயும் பாகிஸ்தான் கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல் சொல்லப்படுது. அது மாதிரி கப்பல் படையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா கிட்ட 293 போர்க்கப்பல்கள் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 121 இருக்கு. அதே மாதிரி கப்பல் படையில மற்றொரு முக்கியமான விஷயம் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியா கிட்ட 18, பாகிஸ்தான் கிட்ட 8 இருக்கிறத பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக இந்த ராணுவ பலத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த இரண்டு நாடுகளுடைய பலமாக இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது.